பாயசம் நம்ம பாரம்பரிய உணவா? நம்ம இலக்கியங்கள்லயும் கல்வெட்டுலயும் பாயசம்ன்ற சொல்லே கிடையாது. பாயசம்ங்கிறது பேயுஷம் அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லுல இருந்து வந்ததும். அப்படின்னா நம்ம வீட்டுல விசேஷம் பண்டிகைன்னா பாயசம் செய்யற பழக்கம் எங்க இருந்து வந்துச்சு? இப்ப இந்த ஆராய்ச்சி ரொம்ப முக்கியமானு கேக்குறீங்களா? உணவின் பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் பொறுப்பு நம்மளது இல்லையா? சரி, இந்த தேடுதலை எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? நம்ம பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் உணவுகளை அழகா வகைப்படுத்தி இருக்கு. பொரிப்பன, நக்குவன, பருகுவன, உண்பன, தின்பன. அப்படி பார்த்தா நம்ம பாயாசம் பருகுவன வகையில தான் வருது. இந்த வகையையும் பானகம், பாயகம், கஞ்சின்னு மூணா பிரிச்சிருக்காங்க. பானகம், கஞ்சி இப்பவும் வழக்கத்துல இருக்கு. ஆனா பாயகம் இப்ப வழக்கத்துல இல்ல. ஏன்? சரி, முதல்ல பாயகம்னா என்ன? இங்கதான் சுவாரஸ்யம் ஆரம்பம். பாயகம் என்பது அரை திரவ இனிப்பான உணவுகளுக்கான பொது பெயர். அப்படின்னா பாயகம் தான் இப்ப வழக்கத்துல இருக்கிற பாயசமா? ஆமாங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. பாயசம், பாயகம் ரெண்டும் உச்சரிப்புலயும் சரி பொருள்லயும் சரி ரொம்ப நெருக்கமா இருக்கிறத பாத்தீங்களா? ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? கலாச்சார இணைப்புகளின் காரணமா பாயகம் தான் பாயசம்னு காலப்போக்குல மருவி இருக்கலாம்னு சொல்றாங்க. அப்படின்னா உறுதியா பாயசம் நம்ம பாரம்பரிய உணவு தான் இல்லையா? நமது பாரம்பரியம் எவ்வளவு தெளிவும் ஆழமானதுன்னு பாத்தீங்களா? என்னங்க, ரொம்ப பெருமையா இருக்கா? வாங்க, இவ்வளவு சிறப்பான பாயசத்தை இன்னைக்கு எப்படி ஒரு சின்ன புதுமையோட செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க.